இந்தியாவை அழிக்க பார்த்த பாகிஸ்தானின் ஒவ்வொரு திட்டத்தையும் எல்லையை கூட நெருங்க விடாமல் அழித்த ஓர் பிரம்மாஸ்திரம். This is the face of the Indian Army. காஷ்மீர் மக்களின் உயிர் போகாமல் தற்காத்து நிற்கும் ஓர் பாதுகாவலன். 400 கிலோமீட்டர் எல்லைக்குள் வரும் ஏவுகணைகளை தவிடுபடியாக்கும் சிம்ம சப்பனம். 128 பிரம்மாண்ட ஆயுதங்களையும் தாங்கும் ஓர் அசுரன். S-400 சுதர்ஷன் சக்ரா. நமது பாரத நாட்டின் பாதுகாப்புக்காக பெருமளவில் கை கொடுத்திருப்பதுதான் S-400 சுதர்ஷன் சக்ரா. இது ஏவுகணை எதிர்ப்பு சாதனம் என்று கூறப்படுகிறது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தற்போது மிக பெரும் போர் எழுந்துள்ளது. இந்த ஒரு நிலையில் பாகிஸ்தான் இந்தியாவை அழிக்க வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகளிலும் ஈடுபட்டது. அப்போது பாகிஸ்தானின் பல ஏவுகணைகளை தற்போது S-400 எனும் இந்த பாதுகாப்பு அமைப்பு தற்போது வானத்திலேயே இடைமறித்து அழித்துள்ளது. இதில் இன்னும் பல சிறப்பம்சங்களும் இருக்கிறது. ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்டதுதான் இந்த S-400 எனும் பாதுகாப்பு அமைப்பு. முக்கியமாக பாகிஸ்தானின் திட்டங்களை தவிடுபடியாக்கியுள்ளது. இந்த ஏவுகணை எதிர்ப்பு சாதனம் உலகின் மிகவும் அதிநவீன நீண்ட தொலைவு வான் பாதுகாப்பு அமைப்பு என்றும் கூறப்படுகிறது. இது தலா 2 பேட்டரிகளை கொண்டிருக்கும் என்றும் ஒவ்வொன்றும் 6 லான்ச்சர்கள், மேம்பட்ட ரேடார் அமைப்பு மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தை கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் ஒரு பேட்டரியால் 128 ஏவுகணைகளை வரை இயக்க முடியும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் ஆசியாவிலேயே இந்த பாதுகாப்பு அமைப்பு இந்தியாவில் மட்டும்தான் உள்ளது என்றும் கூறப்படுகிறது. இதனால் 600 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஏவுகணைகளையும் கண்காணிக்க முடியும் என்றும் 600 கிலோமீட்டர் எல்லைக்குள் வரும் ஏவுகணைகளை தடுத்து தாக்குதலும் நடத்த முடியும் என்றும் கூறப்படுகிறது. இதற்காக மட்டுமே 35,000 கோடி மதிப்பிலான ஒப்பந்தங்களும் கையெழுத்திடப்பட்டதாக கூறப்படுகிறது. தற்போது இந்த பாதுகாப்பு சாதனம் தான் ஒட்டுமொத்த இந்தியாவுமே காத்துள்ளது என்றால் அதற்கு மிகையாகாது.